எதுக்காக நம்மெல்லாம் சேர்ந்துருக்கோம்? சிவ சிந்தனை, சிவ அனுபவம். சக்தி இல்லைன்னா சிவமே இல்லை இல்லையா? அதனால் சிவசக்தி சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்கள் இந்த ஒரு விஷயத்தை, சாமானியர்கள் என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர், ஏன்னா இங்கே பெரிய பெரிய மகான்கள் வந்து பேசும் இடம், நான் பேசுறது தான் நான், ஆனால் பேசுகிற விஷயம் பெரிய விஷயம். உலகம் முழுக்க வலைதளம் மூலமாக அவர்கள் ரொம்ப அழகாக அதை ஒளிபரப்பு செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் அடியேனுடைய வணக்கத்தினை சொல்லி, இன்னைக்கு மயிலையில் ரொம்ப 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 விமரிசையான நாள். அடியேன் மயிலாப்பூர் திருக்கோயிலிருந்து அப்படி வருவதற்கே திருச்செந்தூரை பற்றி பாடும் பொழுது கடலா அலையா இல்லை தலையான்ற மாதிரி ஒரு வரிகள் வரும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். அதில் பார்த்தீங்கன்னா கடல் அலையா தலையான்ற மாதிரி அவ்வளவு நிரம்ப பக்தர்கள் மயிலையில் அப்படியே குழுமி இருக்கிறார்கள். அந்த மயிலை மாடவீதிகளில் இருக்கும் அடியேன் அங்கிருந்து அப்படியே அந்த மக்கள் வெள்ளத்தில் அப்படியே அலை அலையாக வரும் பொழுது பக்தி தானே, அது ஆனந்தமாக இருக்குது. அப்பா எப்படி இருக்குது அப்படிலாம் தோணலை. இந்தளவு பக்தியோடு இருந்தால் தான் ஆன்மீகம் அடுத்த தலைமுறைக்கும் போகணும் அப்படின்ற அந்த பரம சந்தோஷத்தில் இன்று அடியார்கள் உற்சவம் 63. சில இடங்களில் தான் அடியார்களுக்கான உற்சவம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். அன்றைக்கி சொன்ன மாதிரி திருப்பெருந்துறை, பல்லவனீச்சரம், இன்று மயிலையே கைலை, கையிலையே மயிலைன்னு சொல்லப்பட்ட அற்புத புண்ணிய தலத்தில் அடியார்களுக்கான உற்சவம். அந்த அடியார் பெருமக்களால் தான் இன்றைக்கி நம்ம தேவார திருத்தலங்கள்னு அனுபவிக்கிறோம். அவர்கள் இல்லைன்னா சிவபெருமானை பற்றியே நமக்கு இவ்வளோ உயர்வாக தெரியுமான்னு தெரியல. வடமொழியாகட்டும் தமிழ் மொழியாகட்டும் அடியார்கள் சொன்ன விஷயங்கள், அவர்களுக்கு நடந்த அற்புதத்தால் தானே அம்பாள் மேலே சுவாமி மேலெல்லாம் ஒரு அபிமானம். இப்போ ஏன் நமக்கு அபிராமி மேலே அபிமானம்? அபிராம பட்டரால். அவர் இல்லைன்னா ஒரு அம்பாள்னு வணங்கியிருப்போம். ஆனால் இந்தளவு அபிராமி அப்படின்னு தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்துமை மைந்தனே அப்படி நமக்குள்ளே இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லலாமா, ஒரு சம்பந்தம். முருகன்கிட்ட ஏன் அபிமானம்? ஏன் கோயில்களில் போய் முருகனை பற்றி மட்டும் பேசாமல் அடியார்களை பற்றி பேசுகின்றோம்? அடியார்களுக்கு அவன் செய்த மகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது தானே அப்போ முருகன் எனக்கும் ஏதோ பண்ணுவான், என்னையும் கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. இப்போ அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவனுக்கே ஒரு ஆனந்தம் இல்லை. அதுதான் உண்மை. பார்த்தாரு பெருந்தொற்றுன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கொரோனா பெருந்தொற்று. கோயிலுக்கு நம்ம போகலை, ஆனால் இறைவனுக்கு நமக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் விஞ்ஞான வளர்ச்சி, கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி, யோசித்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி அம்மா அப்பாவோடு இருந்த பொருளாதாரம் வேறு, இன்றைக்கு வேறு. ஒரே அறையில் கூட ஆனந்தமாக இருந்திருப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை இல்லையா? அப்போ இந்த வளர்ச்சி வர 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 நமக்குள்ள தாருகாவனத்து ரிஷிகள் மாதிரி நான் தான் அப்படின்னு வந்துடுச்சு ஒரு எண்ணம். அப்போ சுவாமி அடிக்கடி நினைவூட்டுகின்றார், இல்லைப்பா அந்த ஆணவம் வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கு உணர்த்துவதற்கு கொடுத்தார் பெருந்தொற்று. ஆனால் அதை குறைச்சுட்டே வந்துட்டார். ஏன்? பிரதோஷத்துக்கு நாம் இல்லாமல் அவருக்கு கொண்டாடுறதுக்கு பிடிக்கல. கபாலீஸ்வரர் மாதிரி ஒரு கோயிலில் அவர் மட்டும் திருக்கோயிலை வலம் வந்தால் அவருக்கு போர் அடிக்குதுன்னா கூட்டமே இல்லாத ஒரு பிரதோஷம், அவருக்கே அது புதுசு. நாம் இணையதளத்தில் அவரை பார்த்துடுறோம், அவர் கோயிலுக்குள்ளே நம்மளை பார்க்க முடியல. நமக்கு அருள் பண்ணார், 2 வருஷத்துக்கும் எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரே. பணம் இருக்கலாம், ஆனால் அந்த தானியங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சாரே, அதுவே பெரிய கருணையாச்சு. அப்போ இறைவனுக்கே நீங்கள் எல்லாமே எனக்கே இந்த பிரதோஷம் போர் அடிக்குதே அப்படின்னு ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பெருந்தொற்று நீக்கி நமக்கும் வேண்டுவன எது வைத்தோம்னு சொன்னாரோ அது மாதிரி எது தேவையோ அதை உணர வைத்தார். உணர வைத்து நம்மை அரவணைத்து கொண்டார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய, நிலவு உலாவுதான் நீர்மலி வேணியன். அவருடைய தலையில் நிலவு ரொம்ப கேஷுவலாக வாக்கிங் போகிறாராம். ஏன் அப்படி பாருங்களேன், ஏதோ பண்ணணும். அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு இப்போ வர யோசனை. இதெல்லாம் நிலவுக்கு பயமா? ஏன் தட்சன் 27 பெண்களை திருமணம் பண்ணாலும் ரோகிணி மேலே அபிமானமாக இருந்தாருன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நீ உன்னுடைய கலைகள் தேயட்டும்னு சபித்து விடுகின்றார். அப்போ நேராக
யார்கிட்ட வராருன்னா சகல. ஒரு மாமனார் பிரச்சனை பண்ணால் யார்கிட்ட போகணும்? சகல கிட்ட தான் போகும். அப்படி 27 பெண்களுக்கும் சகோதரியான தாட்சாயணி, தாட்சாயணியினுடைய கணவன் சிவபெருமான். அப்போ என்ன உறவு வருது? ஒரே வீட்டு பெண்மணிகளை திருமணம் செய்து கொண்ட மூத்த மாப்பிள்ளை இளைய மாப்பிள்ளை. அப்போ வாங்க மாமனாரால் பிரச்சனைன்னு ஓடி வரார். கவலைப்படாத, எடுத்தார். திருவடியை பிடித்தாலே நமக்கு விமோச்சனம் உண்டு. ஆனால் இறைவன் திருவடியை பிடித்த அந்த நிலவை தலைமையில வச்சுண்டார். இப்போ தட்சனுக்கு யாருக்கும் பயம், யாரை பார்த்தாலும் சந்திரனுக்கு பயம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக உலாத்துறாராம். ஏன்னா இங்கெல்லாம் உலாத்தினா தட்சன் பிடிச்சிருவார். ஆனால் இவருடைய சிரசில் உலாத்தும் பொழுது தட்சனால் நெருங்க முடியாது. அதனால் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய. அங்கே தான் அவருக்கு பாதுகாப்பு. எனக்கு எங்கே பாதுகாப்போ அங்கே தானே நான் கேளிக்கைகள், ஒரு வாக்கிங், ஒரு நிம்மதியாக இருக்கிறது. பாதுகாப்பு இல்லைனா வீட்டை விட்டே வெளியில் வர பயப்படுவோம் இல்லையா? அப்போ நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம்? சிதம்பரத்தில் இருக்கோம். ஒரு அழகு என்னன்னா, எந்த ஒரு பெரிய புராணங்கள் இன்றளவும் கொண்டாடப்படுகின்றதோ அது எல்லாத்துலேயும் உலகு உலகுன்னு ஆரம்பிக்கிறது. திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் கொண்டாடப்படுகிறது, உலகெல்லாம் உலகு. திருமுருகாற்றுப்படை இணையதளத்தை அப்படி திறந்தோனாலே முருகன் 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 கலியுக கடவுள் கந்தன்னு வருது. அவரை பற்றி முதலில் போற்றி பாடிய நக்கீரர் உலகம் உவப்பன ஆரம்பிக்கிறார். அடுத்தது இன்றும் கம்பராமாயணத்துக்கு என்று கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம். அப்போ உலகம் என்று பொது நோக்கோடு ஆரம்பித்த எல்லா காப்பியங்களும் இன்றும் உயிர்ப்போடு நம்மோடு இருக்கின்றன. எனக்குன்னு கேட்கல யாரும். உலகம் என்று பொது நிலையில் வைத்த எல்லா தமிழ் பாடல் தொகுப்பும் இன்றும் நமக்காக இருக்கின்றன. தில்லையில் விட்டுட்டேன். இன்னும் ஒரு 2-3 தில்லை சிறப்புகள். ஏன்னா சென்ற வருடம் அடியேன் நம்முடைய மார்பில் இதயத்தில் அப்படியே லப் டப் லப் டப்புன்னு ஒரு டான்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் நடராஜர் டான்ஸ். ஏன்? அவர் ஆட்டத்தை நிறுத்தவே மாட்டார். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அதுதான் நம் இதயத்தில் இருக்கும் நடராஜர் நடனம்னு போன வருடம் ரொம்ப அழகாக நிறைய சிதம்பரத்தை பற்றி பேசினோம். அதனால் ஒரு சில தகவல்கள் சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு தகவல், இங்கு ஆடுவது தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. அவர் என்றால் மூச்சு எப்படிங்க விடுறோம்? மேலும் கீழுமாக மூச்சு விடுகிறோம். அதுதான் தியாகராஜருடைய அஜபா நடனம். இது சிதம்பரம், இது திருவாரூர். இன்னைக்கெலாம் ஆழித்தேர் இன்னைக்கு தான் நிலைக்கு வந்திருக்கோம் இல்லையா? அப்போ இதுதான் தியாகராஜர் ஆட்டம். அப்போ நமக்குள்ள 2 ராஜாக்கள் நம்மை ஆட்டுவிக்கிறார்கள். ஒன்று நடராஜா, இன்னொன்று தியாகராஜா. இந்த 2 ராஜாக்களுடைய அருள் இருந்தால் அதே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜருடைய இல்லாள் லக்ஷ்மி தேவி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான். இத்தனை ராஜாக்கள் நம்மை என்றும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லணும். ஏன்னா என்னை விட தெரிஞ்சது நீங்கள். ஏதோ பேசட்டும், ஏதோ ஒரு பொண்ணு முயற்சி பண்ணுறான்னு விட்டு கொடுத்து உட்கார்றீங்க, அதான் உண்மை. திருமாலுக்கு அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க. சிவபெருமானுக்கு எல்லாரும் வாயில் அப்படியே முணுமுணுப்பாக சொன்னீங்க, குரல் எனக்கு கேட்டுச்சு. அபிஷேக பிரியர். அப்போ எப்பவும் அபிஷேகம் பிடிக்கும். திருவானைக்கா மாதிரியான தலங்களில் நீர்லேயே இருப்பார் அவர். பிற கோயில்களில் 4 கால அபிஷேகங்கள், 3 கால அபிஷேகங்கள், வசதி வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி. பிரதான கோயில்களில் 6 கால அபிஷேகம். இத்தனை அபிஷேகத்தில் கொண்டாடும் சிவபெருமான் நடராஜர் அந்த திருவுருவச் சிலைக்கு மட்டும் வருடத்திற்கே 6 அபிஷேகம். ஏன்? எங்கள் லிங்க திருமேனி நம்ம ஊர் கோயில்களெல்லாம் சுவாமி தினமும் பல வேளைகள் நீராடுகின்றார். அப்போ ஏன் நடராஜருக்கு மட்டும் வருஷத்துக்கு 6? தேவர்கள் நமக்காக விட்டு கொடுத்த மூர்த்தம், அவர்கள் கொண்டாடிய மூர்த்தம். அவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு 365 நாட்கள். நம்முடைய ஒரு வருடம் என்ன? அவர்களுக்கு ஒரு நாள். அவர்கள் ஒரு நாளைக்கு செய்யும் 6 கால பூஜைகள் தான் நம்ம வருடந்தோறும்
அனுபவிக்கும் 6 கால அபிஷேகம். 6 நாள் அவர்களுக்கு 6 காலம். 3 திதியை கொண்டு வரும். சதுர்தசி அப்படின்ற திதி 3 நட்சத்திரத்தை கொண்டு வரும். திருவோணம் நட்சத்திரத்தை கொண்டு வரும். ரொம்ப தெரிஞ்சது நமக்கு ஆர்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை, மார்கழி மாதம். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் ஆடியும் பாடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே. இது திருப்பல்லாண்டு சேந்தனார் பாடியது. அங்குதான் சேந்தனாருடைய களியமுதையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கும் ஆர்த்ரா ஆருத்ரா அப்படின்ற அன்னைக்கு நம்ம களியமுது செய்கின்றோம். ஏன்? ரொம்ப ஏழை, விறகு வெட்டி அவருடைய இல்லத்திற்கு சென்றார். அவர் முன்னாடி எப்படி இருக்கார்? ஒரு திரைப்படத்தில் ஒரு இது கூட வரும், எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். பட்டினத்தடிகளிடம் கணக்கராக இருந்த சேந்தனார். சேந்தனாரை ஒரு காலத்தில் தாழ்ந்த குலம்னு சொன்னாங்க. இன்று தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம்லாம் நமக்குள்ள கிடையாது. திருநீரை வைத்து கொண்டு சிவபக்தர்கள் என்றால் நம்மெல்லாம் சேர்ந்து சிவான்னு சொல்லிடும். ஒரு காலத்தில் சொன்ன தாழ்ந்த குலத்தை சேர்ந்த சேந்தனாரை உயர்குலம் என்று அன்று ஒரு சமூகம் வைக்கப்பட்டது. அதில் பிறந்த பட்டினத்தடிகள் கணக்கராக வச்சிருக்காரு, அக்கௌண்டண்ட்டாக வச்சிருக்காருனா அங்கே என்ன ஒரு வேறுபாடு இருந்திருக்கு இல்லையே. ஒரு நாள் எதுவும் வேண்டாம் என்று பட்டினத்தடிகள் அனைத்தையும் துறந்து விட்டு கிளம்பிட்டார். அப்போ இவருக்கு இந்த இத்தனை பணத்தை வச்சுட்டு அக்கௌண்டண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பேங்க்கில் டெபாசிட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வீட்டில் யாருக்காவது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுக்கணுமா தெரியலையே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கான்னு அவர் கிளம்பிட்டார். மகனாக மருதவாணனாக சிவபெருமானே வந்து உலகம் நிலையாமை என்பதை உணர்த்தினார். அது சரித்திரம், அது அனுபவிக்கலாம் ஒரு நாள். இதுவரை தெரியும் பட்டினத்தடிகள் கோடி கோடியாக இருந்த செல்வங்களை துறந்தார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 பவுன் 300 ரூபாய் 200 ரூபான்லாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 40,000 பொழுது பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் இன்றும் 1 கோடின்றது பெரிய விஷயம்தான் நமக்கு. அன்றே கோட்டீஸ்வரராக பட்டினத்தடிகள் இருந்தார்னா அன்றைக்குமே அவர் பணக்காரர். அதே பணம் இன்றைக்கி இருந்தாலும் நம்ம செட்டில்டு. அன்றே அப்படி இருந்தவர். அத்தனை பணத்தையும் வேண்டாம் என்றார். போய் கேட்குறார், நீங்கள் வேண்டான்னு விட்டீங்க. அம்மா இதெல்லாம் பொய் அப்படின்ற. சரி பொய்யாவே இருக்கட்டும், ஆனால் நான் அந்த பணத்தை என்ன பண்ணணும், நான் கணக்கை டேலி பண்ணணும் இல்லையா. அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன், எவ்வளோ நியாயமாக இருந்திருக்காரு பாருங்க. நான் டேலி பண்ணணும், நான் க்ளோஸ் பண்ணணும் அக்கௌண்ட்ஸ். என்ன பண்ணணும், யாருக்கு எங்கேயாவது போடு. போயிட்டார், எங்கேயாவது போடு. எங்கே போடலாம்? பயன்பாட்டிற்கு இருக்கட்டும், எடுத்துன்னு வந்து ரோட்டில் போடுற. டிமானிட்டைசேஷன் சமயத்தில் தானே நமக்கு ரோட்டில் குப்பையில் பணம் கட்டுக்கட்டாக இருந்தது. அவர் நியாயமாக போட்டாலும் இது மன்னனுக்கு எட்டியது. மன்னனுக்கு என்ன இது கணக்கில் வராத பணமா, வீதிகளில் இறைக்கிறார்கள் என்று இவரை சிறைவாசம் வைக்கின்றார். ஆனால் தன்னுடைய ஞான திருஷ்டியால் பட்டினத்தடிகள் இவரை விடுவிக்கின்றார். இது சேந்தனார் சரித்திரம். இந்த அளவு பண வசதியோடு வாழ்ந்த சேந்தனார் தான் இனி இறை சேவை. எப்படி முதலமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் எப்படி இறைவன் கிட்ட வராங்களோ, என்னையே எடுத்துக்கிறேன், இதுக்கும் உங்களை மாதிரி பக்தர்களை சொல்லலை. நான்லாம் சாதாரணமாக இருந்து பணம் வேணும்னு சுவாமி கிட்ட போனவளா இருக்கலாம். ஒரு நிலை வேணும், பதவி வேணும், அந்தஸ்து வேணும். ஆனால் பெரிய பெரிய அருளாளர்கள் பதவியிலிருந்து இறைவன் வேண்டும்னு வந்தவர். அவர் ஏற்கனவே முதலமைச்சர் மாணிக்க வாசகர். ஆனால் எதுவும் வேண்டாம், சிவம் வேண்டும். பட்டினத்தடிகள் எதுவும் வேண்டாம், சிவன் வேண்டும். சேந்தனார் வேண்டாம்ப்பா, எனக்கு சிவம் வேண்டும். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பணக்காரர்கள், என்னை மாதிரி ஏழைகள் பணம் சேர்க்க முடியலன்ற ஒரு தருணத்தில் வேணாம் இப்போ எல்லாரும் இன்னும் நீ இன்னும் நல்ல வேலைக்கு போலியான்னு கேட்டுட்டா, இதெல்லாம் நிலையற்றது, இறைவன்கிட்ட போகிறேன்னு நான் வேணா ஒரு சாக்குக்காக சொல்லலாம். ஆனால் பணம் படைத்தவர்கள் பணம் ஒன்றும் இல்லை என்று சொல்வது பெரிய விஷயமாச்சு. சேந்தனார் எல்லாத்தையும் விட்டுட்டார். அடுத்த சமயம் பாருங்கள், அது வரைக்கும் ஒரு அக்கௌண்டன்ட், மந்த்லி இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி இருந்தார். எல்லாத்தையும் போட்டார். கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கலாமே, இவருக்கு எடுத்துக்கல.
முதலாளி காசு எல்லாத்தையும் போட்டாச்சு, மக்கள் பயன்பாட்டிற்கு எல்லாரும் அள்ளி கொண்டு சென்றார். அப்போ இவருக்கு பணம் இல்லை, விறகு வெட்டலாம். பாருங்களேன், வாழ்க்கையில் ராமபிரானை பற்றி இங்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ராமனுக்கு பட்டாபிஷேகம் அதே உணர்வு தான், பட்டாபிஷேகம் இல்லை அதே உணர்வு. இப்படி வாழ கத்துண்டா நம்ம யாருக்குமே கஷ்டம் இல்லையே. எதிர்பார்ப்பும் ஏமாற்றங்களும் தானே நமக்கு பெரிய விஷயத்த உண்டாக்குகின்றது. இவர் வருகின்றார், வந்தவர் என்ன பண்ணுறார், சிதம்பரத்தில் விறகு வெட்டியார். சிவனுக்கு தொண்டு, சிவ தொண்டர்களுக்கு உணவு. ஒரு மழை நேரம் வீட்டில் வெறும் களி. அப்போ இறைவன் வர, அப்போ இறைவனுக்கு திரு அமுது. அடுத்த நாள் நடராஜர் மூர்த்தத்தின் கீழே அந்த களி அமுது சிந்தி இருக்கின்றது. இப்படிதான் இறைவன் நம்மை அவரே விளம்பரப்படுத்துவார். நாம் விளம்பரம் தேடுவது இல்லை. நான் அதாவது சின்னதாக கோயிலுக்கு நான் பண்ணிவிட்டு அங்கே 10 இடத்துல உபயம்னு என் பேரை போட்டால் அது நான் பண்ணிக்கிற விளம்பரம். பூசலார் நாயனாருக்கு மனசில் கோயில் கட்டுறாருன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் சுவாமியை வந்து விளம்பரப்படுத்தினார் பாருங்க. பூசலார் நாயனார்கிட்ட போய் பல்லவன் பெரிய கோயில் கட்டுறான் காஞ்சிபுரத்தில், அதுக்கு போயிட்டு இங்கே வரட்டுமானா, ஓ நான் மனசில் கட்டுற கோயிலையும் கோயிலாக நினச்சிய வாப்பா, எப்போ வேணாலும் மாற்றிக்கிறேன்னு டேட் மாற்றிருப்பார். ஆனால் பல்லவன் கிட்ட போகிறார். இறைவனுடைய அந்த ஒரு கள்ளத்தனத்தை பாருங்களேன். பல்லவன் கிட்ட போனால் என்னோட பெரிய பிரம்மாண்ட கோயிலே நிறுத்த சொல்கிறாரா, என் டேட்டை மாற்ற சொல்கிறாரா, அப்போ அப்படி என்ன கோயில் இருக்குன்னு தேடி வருவார். கோயிலே இருக்காது. பூசலார்கிட்ட கேட்பார், எங்கே கோயில், உங்கள் கோயிலுக்கு வராராம். இங்கே இருக்கே, இங்கே இல்லை, அந்த கோயிலுக்கா, என்னோட கோயில் கும்பாபிஷேகத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. அப்போ பூசலார் நாயனார் புகழ். இறைவனுடைய கள்ளம் அப்படின்ட்டு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன் நான் சொல்லலை, சம்பந்தர். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். மனசு அப்படிதானே திருடிட்டார். அப்போ இறைவனை திருடன் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்ரீ ருத்ரத்திலையும் திருடனே என்று வருகிறது. எங்கே நம்ம மனசை அவர் கொள்ளை அடிச்சிட்டார்னா அதுக்கப்புறம் சிற்றின்பத்தில் வேட்கை இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி மகனும் பெரிய கள்வன். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவனும் மனசுக்குள்ள வந்துட்டானா அவ்வளோதான், மனசெல்லாம் முருகா 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 அப்படி ஆயிடும். அப்பாக்கும் அதுதான், பிள்ளைக்கும் அதுதான், 2 பேரும் ஒரே ஸ்வரூபம். இப்படியாக 6 நாள் அபிஷேகம். எதனால்? தேவர்களுடைய ஒரு நாள், அந்த ஒரு வருஷம். அதனால் அவர்கள் கொண்டாடும் 6 வேளை அபிஷேகம், நமக்கு வருடத்தில் 6 நாட்கள் அபிஷேகம் அப்படின்னாச்சு. நிறைவாக சிதம்பரத்தை பற்றி ஒரு செய்தி. சிதம்பரத்தை இதுக்கப்புறம் போதும், அடுத்ததுக்கு போகலாம், திருவேட்களம் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன். இந்த ஒரு செய்தியை சொல்லிடலாமா, ஒரு செய்தியை சொல்லிடலாமா அப்படின்னு இறைவனை பற்றி பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் பேராசை இருந்தால் சந்தோஷம். போதும் அப்படின்ற மனம் பொன்மனம். ஆனால் போதும் போதும் சிதம்பரம் அப்படின்னு நம்ம நினச்சா அந்த ஆனந்தம் இருக்கே. ஏன்னா அவர் ஆனந்த நடராஜர். சிவகாம சுந்தரியை படியிறங்கி காண வேண்டும். அவளை பார்த்துட்டு மேலே வருவோமா, படி ஏறி மேலே போகணும். அப்போ அவளை பார்த்த உடனே வாழ்க்கையில் உயர்வு என்பதை உணர்த்தும் சிவகாம சுந்தரி. கேட்டதை அள்ளித்தரும் கற்பகத்தருவாக அங்கே விநாயகர். அருணகிரியாரால் கொண்டாடப்பட்ட முருகப்பெரும். நந்தனார், மாணிக்க வாசகர் என்று 2 பக்தர்களை தன்னோடு சேர்த்து கொண்ட நடராஜன். இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நிறைவாக ஒரு செய்தி. இப்படியே சொல்லி சொல்லி நிறைவுன்னு வரேன்ல. திருவாரூருக்கு போகலாமா? ஆழித்தேரை பார்த்துட்டு வந்துடலாம். திருவாரூர் அப்புறம் தான் வரப்போகிறது. நம்ம 276 திருவாரூர் இல்லாத ஒரு சிவ தரிசனமா அப்படின்னா கிடையாது. சிதம்பரமே பழசு, அதற்கும் பழமையான தலம் உத்திரகோசமங்கை திருவாரூர். எல்லா சிவகலைகளும் சிவபெருமானோடு பள்ளியறை பூஜையில் நடராஜர் சன்னதியில் போய் சேர்ந்துடும். திருவாரூர் சேரமாட்டாராம், ஏன்னா அதை விட பழமையான தலம். அப்போ எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த தருவாயில் நாம் தரிசிக்க வேண்டும்? அதிகாலை வேளை நமக்கு வாய்ப்பு இருந்தால் யோசிச்சு பாருங்கள். அதிகாலை வேளை முன்னாடி நாளே போய் மதுரையில் தங்கிடலாம். அதிகாலை வேளையில் இந்திரனும் தேவர்களும் மதுரை சுந்தரேஸ்வரரை தரிசிப்பார். ஏன்னா ஒரு காட்டில் தனஞ்சயன்ற வியாபாரி வியாபாரம் பண்ணிட்டு நிறைய பணத்தோடு வரார். இதுக்கப்புறம் இந்த பணத்தோட பயணம் பண்ணுறது ஆபத்துன்னு ஒரு மண்டபத்தில் தூங்குறார். அதிகாலை வேளையில் ஒரே சலசலப்பு, ஜோதிமயமாக அது இருக்குது. சோதியே சுடரே சூழொளி விளக்கே, இத்தனை விளக்கு.
அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறாராம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம். தேவர்கள்லாம் ஏதோ படியிறங்கி வரா மாதிரி, வானத்து மனிதர்கள் மாதிரி கீழே வந்து ஏதோ ஒரு இடத்துல பூஜை பண்ணுறாங்க. என்ன இந்த கதம்ப வனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அவர்கள் அங்கிருந்து நகர்ந்த உடனே அரசருக்கு ஓடி போய் சொல்கிறார் இந்த வணிகர், ஏதோ ஒரு மூர்த்தம் அங்கே இருக்குது, தேவர்கள் வந்ததை பார்த்தேன். அப்படியா? பாண்டிய மன்னன் ஓடி வர அங்கே ஒரு லிங்க திருமேனி சுந்தரேச பெருமான். அதனால் அதிகாலை வேளையில் நம்ம எல்லாரும் எங்கே போயிடலாம்? மதுரையில் போய் பொறுமையாக சுவாமியை பார்த்துட்டு, மீனாட்சியை பார்த்துட்டு, கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்கும், பார்த்துட்டு அங்கேயே டிஃபன் மல்லிப்பூ இட்லியை சாப்பிட்டுட்டு 2 ஹவர் திருச்சிக்கு வந்துடும். 2 ஹவர் நான் கால்குலேஷனாகவே சொல்கிறேன். கிளம்பிட்டோன்னு இங்கே ஒரு 8 மணிக்கு கிளம்புனா கூட 10-10:30 திருச்சிக்கு வந்துடும். திருச்சிக்கு வந்தால் மதிய வேளை உச்சிகால பூஜை. திருச்சி ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் விசேஷம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியரே அம்பிகை மாதிரி வஸ்திரம் அணிந்து, பெண் வஸ்திரம் அணிந்து இறைவனுக்கு பூஜை செய்வார். அப்போ உச்சிகால பூஜை எங்கே? அகிலாண்டேஸ்வரி உடனாய ஜம்புலிங்கேஸ்வரர். மஞ்சள் ஆடை பளபளக்கும் மாணிக்கத்தாடங்கம் முகம் ஜொலிக்கும் அஞ்சேல் என்பாள் அருந்துணையாள் அள்ளி கொடுப்பதில் அன்னைக்கிணையார் ஆணை காவிலோர் அம்மா அழைக்கின்றாள் என்னை அம்மா. அப்படி பார்த்தாச்சு. சாப்பிட்ருங்க அங்கேயே திருச்சியில். முடிஞ்சா வெளியில் தான் உணவகத்தில் சாப்பிடுங்க, இல்லைனா அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம். அங்கே தயிர் சாதம் வைப்பாங்க, நல்லா சாப்பிடலாம். ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மத்தியானம் தூங்கலாம் ஆசைப்படுவேன். அப்படியே கிளம்பிடுங்க. 1 மணிக்குள்ளே நீங்கள் திருவாரூர் வந்துடுங்க. போனால் சாயரக்ஷை, அங்கே தேவேந்திரன் உலகத்திலிருந்து வந்த விடங்கமூர்த்தி தியாகராஜர் சாயந்தர சமயத்தில் அப்படி பூஜை பண்ணி கொண்டாடுவார். முசுக்குந்த சக்கரவர்த்தி பரிசாக கேட்டதால் தெய்வ யானை கல்யாணத்தை முசுக்குந்த சக்கரவர்த்தி ரொம்ப அழகாக நிகழ்த்தி கொடுத்தாராம். கான்ட்ராக்டர் அவர் தான், A to Z கான்ட்ராக்டர். தாம்பூல போய் கொடுக்கலேருந்து கேட்ரிங் எல்லாம் பார்த்துட்டார், இன்விடேஷன் எல்லாம். அப்போ அவர் பரிசாக கேட்கறதால மறுப்பு சொல்ல முடியாமல் கொடுத்த இந்திரன், இதை பார் சப்த விடங்கத்தையும் தரேன், ஒன்று கேட்ட உனக்கு மறைக்கணும்னு 7 தியாகரை அதே மாதிரி பண்ணி எது புரியுதோ எடுத்துக்கொண்டார். இவருக்கு ஒரே குழப்பம், பார்த்துட்டே வர எல்லாம் ஒரே மாதிரி. ஒரே ஒரு சுவாமி கிட்ட போகும்பொழுது அவர் அப்படி கண்ணை மூடி திறந்தாராம். நீங்களா புரிஞ்சிடுது. இப்போ உங்களுக்கே எங்களோட தமிழ்நாட்டுக்கு வரணும் தானே ஆசையாக இருக்குன்னு, இதுதான் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே 7ஐயும் எடுத்துன்னு போன்னு வந்த தலங்கள் சப்த விடங்க தலங்கள். அப்போ இந்திரன் சொன்னார், இனி உனக்குத்தான் சொந்தம். உனக்கு மட்டுமா சொந்தம்? ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. சுந்தரர், ஏழையை உன்னை பிரிஞ்சிருக்கேன்பா, முடியல, சங்கிலி கிட்ட சத்திய வாக்கு கொடுத்துட்டேன், பிரிய மாட்டேன்னு சொன்னேன், அதுவும் உண்மை, அது பொய் இல்லை. ஆனால் உன்னை பிரிஞ்சிருக்க முடியலையே, அதனால் விட்டுட்டு வந்துட்டேன்னு 2 கண்ணும் குருடாகி ஆலம் தானுகந்து அமுது தந்தானை என்று காஞ்சியில் இடக்கண்ணும் மீளாடிமை உமக்கே ஆளாய். கண்ணை எடுத்துட்டேன். வித்துக்கிறியா என்ன வித்துக்கோ, இல்லை வச்சு வாங்கி சாப்பிட போறியா பண்ணிக்கோ, ஆனால் உன்னுடைய அடிமைப்பா. அதுவும் எப்படிப்பட்ட அடிமை தெரியுமா? யாராவது வந்து மீட்டிட்டு போயிடுவாங்களே சில அடிமைகளை, மீளாத அடிமை நான் அப்படின்னு சுந்தரர் ஆராதிச்ச அந்த அற்புத திருவாரூர் தியாகராஜரை நம்மெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் சொல்லிட்டாராம் முசுகுந்தா, சாயந்தரம் ஆனால் தேவர்கள் அங்கே வந்து கும்பிடுவோம், எங்கள் வழிபாட்டுக்கு தான் தியாகராஜர். அதனால் நாம் என்ன பண்ணிடலாம், சாயரக்ஷைக்குள்ளே திருவாரூர்கிட்ட போய் ஒரு தேநீர் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள தியாகேசா ஆரூரான்னு உள்ளே போயிடலாம். தேவர்கள் வந்துடுவாங்க சாயந்தர பூஜை. அங்கே அதை முடிச்சுட்டு நேராக சிதம்பரம் வந்துடலாம். சிதம்பரத்தில் டிஃபன் சாப்பிட்டே உள்ளே போகலாம். 10 மணிக்கு மேலே தான் அர்த்தஜாம். ஓடிலாம் வர வேண்டாம். வந்து 8 மணிக்கு எந்த இடத்துல சிவபூஜை நடந்தாலும் பசியே இருக்காதுங்க. அன்னதானம், ஆகேஸ்வர பூஜைன்னு நடந்துகிட்டே இருக்கும். உணவு மனிதர்களுக்கு ஆதாரம் அப்படின்றத கற்றுக் கொடுத்த வழிபாடு தானே சிவபூஜை. அப்போ அங்கே வந்து நல்லா ஜம்முன்னு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே தீட்சித பெருமக்கள் தில்லை வாழந்தனர்த்தம்னு அவர்களோட உள்ளே போனால்
இரவு எல்லா கலையும் ஒடுங்கும் சிதம்பர பள்ளி அறை போச்சு. இப்படி ஒரு நாள் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும்ல. மனசால போகணும், ஒரு நாள் போயிடலாம், பெரிய விஷயமா என்ன. அந்த காலத்தில் திருநாளை போவார்னு பேர் யாருக்கு? நம்ம நந்தனா இருக்கு. ஒன் டே லீவ் கிடைக்கல. அவர் வீடு எங்கே, அவருடைய ஊர் எங்கன்னா வைத்தீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர், அங்கே இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிதம்பரத்தை பார்க்கறது ஒரு நாயன்மார்க்கு வாழ்நாள் கனவுனா நம்ம எவ்வளவு கொடுத்து வைக்கப்பட்டவர். நினச்சா நாளைக்கு போகிற மாதிரி வைக்கல சுவாமி, நாளைக்கு இல்லைங்க, ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் போயிடலாமே. ஒரு நாள் லீவ் நமக்கு கிடைக்காது, அவருக்கு விடுப்பு கிடைக்கல. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா அப்படின்னு அவர் ஆசையாக வந்து சேர்ந்து. இப்போ நிஜமாவே நிறைவாக ஒரு செய்தி சிதம்பரத்தை பற்றி. திருவாரூர் இறைவன் கிட்ட சுந்தரர் விரல்மிண்ட நாயனாரை மதியாது வந்துட்டேன்ற மாதிரி மாட்டின்றார். தேவாசிரிய மண்டபம் வரார், விரல்மிண்டர் அவருடைய சீடர்களோடு இருக்கார். தூரக்கு அவர் வரும்பொழுதே அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறார், அவர் சுவாமிக்கே ஃப்ரெண்டா, சக மார்க்கமா, அவர் சுவாமி என்னென்னமோ கொடுக்குறாருப்பா அவருக்கு, மனைவியோட சண்டனா இன்னும் இப்படிலாம் சொல்லியாச்சு. விரல்மிண்டர் கேரள தேசத்து பக்தராம் பார்க்குறார். சுந்தரருக்கு இப்படி இருக்கலாம், பார்க்காத மாதிரி இப்படி திரும்பிட்டு அப்படியே பிஸியாக இருக்க மாதிரி இருந்திருக்கலாம் விரல்மிண்டர். சுந்தரர் அப்படி போகும் பொழுது, நான் சுவாமிக்கு ஃப்ரெண்டு, அதனால் வணக்கம் அப்படின்னா சொல்கிறது கொஞ்சம் அநாகரிகமாக பட்டிருக்கலாம் சுந்தரருக்கு, அடியனுடைய கருத்து. அதனால் அவ்வளவு கூட்டம் ஏதோ விரல்மிண்டர் சொல்ல சொல்ல சிவனை பற்றி கேட்கும் பொழுது மூக்கை நுழைத்தால் மாதிரி நான் இறைவனுக்கே நண்பன் அப்படின்ற ஒரு ஆணவம் மாதிரி இருக்குமோ, நடுவில் போய் வணக்கம் வச்சா அப்படி என்று கூட சுந்தரர் அப்படியே ஒதுங்கி போயிருக்கலாம். அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் தவறாக சொல்ல இருப்பாங்கல்ல. ஆனால் அப்படி தவறாக சொல்பவர்கள் இருந்தால்தான் நமக்கு சில நன்மைகள் நடக்கும்ன்றது அப்புறமா தான் புரியும். பார்த்தீங்களா இறைவனுக்கு அவன் நண்பனா, உங்களுக்கே வணக்கம் வைக்காமல் போகிறான் பாரு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு இந்த விரல்மிண்டருக்கு. அப்படியா, அவனை சைவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன். யாரு? இறைவனுடைய நண்பர். இன்னைக்கு பெரிய தலைவர்களோட நண்பர்களெல்லாம் அப்படி நம்ம சொல்லிட முடியுமானா முடியாது. ஆனால் அந்த உரிமை தமிழுக்கும் இறைவனுக்கும் இருந்தது, இறை பக்தர்களுக்கும் இருந்தது. உடனே சொல்றாங்க, என்ன நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க? யாருடைய நண்பர்? சைவத்தின் தலைவன் சிவபெருமானுடைய நண்பர். இதுக்கு சிவபெருமான் ஒத்துழைத்தார் என்றால் அவரையும் ஒத்து வைக்கிறேன்ட்டு. இப்போ உள்ள என்ன பண்ணியிருக்கணும், சிவபெருமான் வெளியில் வந்து என்ன யார் இது, என்னுடையதுப்பா, சைவம்ன்றது என்னுடைய மார்க்கம், நீ யார் என்னை ஒதுக்க, நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சுவாமி அப்படி சொல்லலை. உள்ளே போன உடனே சுந்தரரை கடிந்து கொள்கிறார். என்ன பண்ணிட்டு வரேன், இங்கே எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறாங்க, அப்படியே செகண்டா அதுதான் இங்கே தப்பாக போச்சு. ஒரு வணக்கம் வைக்க மாட்டியா சிவா, நாங்கள் போய் வணக்கம் வச்சா அது கொஞ்சம் அந்த கூட்டத்துக்கு இருக்கிறவங்க கவனம் எல்லாமே என் மேலே வந்துடாதா, அதனால் வந்தேன். உன்னால் இன்னைக்கு என்னையே ஒதுக்கி வைக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. உனக்கு போய் ஒரு நண்பனாக இருந்தா உன்னால் நானே ஒதுங்க போகிறேன். எங்கேருந்து? சைவமா? இறைவா நீ தானே சைவம், அடியார்கள் சொன்னால் ஒதுங்கிதான்ப்பா நான் இருப்பேன், அப்படிலாம் நான் வரமாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அவர்களை அப்படியே போற்றி பாடுவதா எனக்கு தெரியாதே, சரி நான் சொல்லித்தரேன் நீ பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நீங்கள் சொல்லி கொடுங்க நான் பாடுறேன். எந்த ஊர் இறைவன்? திருவாரூர் இறைவன். சரிங்களா? அவர் சிதம்பரத்திற்கும் தொன்மையானவர். இதை முன்னாடியே நினச்சிருந்தா திருவாரூர் இறைவனை பற்றியே சொல்லிருக்கலாமே. ஆனால் அவர் அப்படி சொல்ல, மேலான தலம் இந்த ஒரு காலத்தில் எது? நம்முடைய சிதம்பரம் என்பதை எல்லா சிவபக்தர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொண்டு தில்லைவாழ்னு அவர் தில்லைக்கு முக்கியம் கொடுக்கிறார். யாரு? திருவாரூர் இறைவன். ஏன்னா முதல் வரி சுந்தரர் இல்லையே, சுந்தரரால் தான் நம்ம 63 அறிந்து கொள்கிறோம், 60 பேரை தான் அறிந்து கொள்கின்றோம். மிச்சம் 3 யாருன்னா சுந்தரர், சுந்தரருடைய அம்மா இசைஞானியார், சுந்தரருடைய அப்பா சடையன். சரி, இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவரமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. அதனால செக்கிழார் இப்படிப்பட்ட சுந்தரரையும் அவனை ஈன்ற தாய் தந்தையரையும் சேர்த்து 63 சொல்றோம். அதுவும் இன்னைக்கு நம்ம 63 பற்றி சேர்த்து பேசுறது ரொம்ப சிறப்பு.
ஏன்னா ஒவ்வொரு நாளும் திருக்கோயிலுக்குள்ளே இருக்கும் 60 நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற மயிலையில மாட வீதிகளையே அலங்கரிக்கிறார்கள். இறைவனுக்கும் காணாத பெரும் திரளான கூட்டம் நாயன்மார்களை நம்மை போன்ற அடியார்களை கொண்டாட வருகிறார்கள். அந்த இடத்துல இறைவன் என்ன சொல்றார்? தில்லையை உயர்த்தி, அங்கு வாழும் அந்தணர்களை உயர்த்தி, தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன். என்ன நாளைக்கு கேட்டுடுவாங்க, தில்லைவாழ் அந்தணர்கள்னு பேசிட்டீங்க, அப்படியா? அந்த குலம்தான் இறைவனுக்கு உயர்வோ? அடுத்தது திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் இங்கே சிவபக்தர்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்வையே நடராஜருக்கு என்று அர்ப்பணித்து வாழ்பவர்கள். அதனால் ஒரு ஏற்றம், தில்லையை ஏற்றி திருவாரூர் இறைவன் ஒரு அடி எடுத்து கொடுக்கின்றார். உடனே இந்த வேறுபாடு வரக்கூடாதுன்னு சுந்தரர் என்ன பண்ணார்? அடுத்தது குயவனார் என்று பாட்டர் திருநீலகண்டரை சொல்றார். இதில் சுவாமி சொல்லிட்டார், எடுத்தோடனே விரல் மண்டர்னு சொன்னால் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும், நீ அவருக்காக பாடுறன். ஒரு 4-5 பேரை சொல்லிவிட்டு அவனை சொல்லிவிடு, அப்போ உன் மேலே இருக்கிற கோபம் எல்லாம் போயிடும். அடியார்களை எல்லாம் போற்றுகின்றாய், அந்த அடியார்களுக்குள் அவனை வைத்தாய், அவனும் சிவ அன்பு காரணமாக சொல்லிவிட்டான். ஏன்? அன்பே சிவம். அந்த அன்பு இல்லை என்றால் உன்னிடம் சிவமில்லை என்பதை அவன் உணர்ந்தான், அதனால் செய்கின்றான் என்று விரல் மிண்டரையும் விட்டு கொடுக்காமல் இறைவன் ஏற்றம் கொடுத்தான். அதனால் தில்லை அப்படின்னு முதல் வார்த்தை இந்த 63 பற்றி தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த ஒரு பதிகத்தில் இருக்கும் முதல் வார்த்தை என்ன? தில்லை. தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சூழ்குன்றையார் விரல் மிண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தரம் நீதிக்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அடியார்களை பற்றி சொன்னாலும் 63 பற்றி சொன்னாங்க, நமக்கு தெரியும். நம்மை பற்றியும் சொல்லியிருக்கார், அந்த ஒரு பற்றி சொல்கிறேன். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். பக்தி நமக்கு இருக்குன்னா நாமும் இதில் இருக்கோம். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சிவன் மட்டுமே தெய்வம்னு சிலர் இருப்பார்கள், பரமனையே பாடுவார். சரி, அவர்களுக்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தர்கள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். மேலோட்டமான பொருள் திருவாரூர் பிறந்தவர்கள். நம்ம நினைச்சு பிறக்க முடியுமானா முடியாது. இன்னொரு பொருள் இருக்கு, அது மூலமா நம்ம திருவாரூர்ல பிறந்துடலாம். ஏன்? போன வருட தலைப்பு எனக்கு அதான், மூலாதாரம் திருவாரூர் மண் தலம்னு ஆரம்பிச்சோம். அங்கே தான் இங்கே நடராஜர்னு ஒரு தலமாக அடியேன்னு சொன்னார். அப்போ மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தின்றது பிறந்து மேலே எழுந்தால் நாமும் இறைவனை காணலாம் இந்த இடத்துல. அப்போ குண்டலினின்னு சொல்கிற திருவாரூர் பிறக்கணும், அந்த குண்டலினி சக்தியை நாம் எழுப்பணும். அதை எழுப்பிட்டோன்னா ஒவ்வொரு நிலைக்கும் நம்முடைய ஆன்மா குண்டலினி முன்னேறும். அப்போ நாமும் திருவாரூரில் பிறந்தவர்களாக மாறிவிடும். இப்படி போனால் நாமும் குண்டலினி சக்தியை மூலாதாரத்தில் சுருண்டு இருக்குமா, பாம்பு மாதிரி, முதுகு தண்டுக்கு அடியில் பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கிறத ஆங்கிலத்தில் செர்பன்டைன் பவர்ன்றாங்க. அதை எழுப்பினா அது நமக்கும் எழுந்துக்கும், அது நமக்கும் பிறக்கும். அப்போ நாம் கூட என்ன சொல்லலாம்? நாங்கள் கூட திருவாரூரில் பிறந்துட்டோம், அப்போ நம்முடைய மூலாதாரத்தில் குண்டலினி பிறந்து விட்டு, அப்போ நாம் கூட பிறந்தவர்கள் ஆகலாம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன். திருநீர் வச்சு 30 திருமேனி தீண்டுவார்கள்னு அர்ச்சக பெருமக்கள் எல்லா ஊர் சின்ன சிவன் கோயிலிருந்து வெளிநாட்டில் இருக்கிற சிவன் கோயில்கள்லேருந்து 30 அந்த திருமேனியை தீண்டுறது யார்? அம்மா மாதிரி அந்த அர்ச்சக பெருமக்கள். அவர்களுக்கு அடியேன். முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். எப்போவுமே முழு நீர் பூசுவோமானா சில சமயம் விட்டுருப்போம். சரி, இது எதுலையுமே நம்ம ஃபிட்டாலனா கூட ஒரு வரி நமக்காக சொல்லிட்டோம். அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன். இதுக்கப்புறம் வரப்போகிற சிவன் சொல்கிற எல்லாருக்குமே நான் அடியேன்ப்பா. அப்போ இந்த ஒரு கிளாஸ் நமக்கு இருக்கு.
ஏதாவது ஒரு கிளாஸ் நமக்கு இருக்கணும்ல, அதை நமக்கு கொடுத்திருக்கார் நம்முடைய சுந்தரர். இப்படியாக நாம் சிதம்பரத்து நடராஜரை வணங்கி அப்படியே சிதம்பரத்திலேயே தான், ரொம்ப தூரம்லாம் வர வேண்டாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தெரியும் இல்லையா, சிதம்பரம் போனவங்களுக்கு அது ஒரு 2 கிலோமீட்டர் இருந்தால் ஜாஸ்தி. அடியன் அங்கே தான் முதுகலை வேதியியல் பட்டம் பண்ணேன். அங்கே தங்கி பண்ணும் பொழுது எப்பாவது சிதம்பரம் பற்றி இவ்வளோ ஆழமாலாம் தெரியாது. 30 நாள் 2 நாள் போயிருக்கேன். திருநாளை போவார் மாதிரி இருந்தால் தினமும் போயிருப்பனா இருக்கும். மதியானம் 1 மணிக்கு வகுப்பு. அப்போது ஏதோ சிவ குடும்பத்தில் பிறந்து நட்ராஜர் பெரிய ஒரு கடவுள்னு தெரியும், நட்ராஜர்னா பிடிக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் 30 நாளும் அவரை பார்த்துருக்கோம். காலையில் 9லேருந்து எழுந்து நம்ம தயாராகிட்டா கூட 9லேருந்து 12 என்ன பண்ணேன்னு தெரியல. 28 நாள் சும்மா இருந்திருக்கு, என்ன பண்ணேன்னு தெரியல. அப்படி நாட்களை வீணடித்தேனேன்னு இப்போ தோணுது. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஏன் கூப்பிடுறீங்க? நான் எப்போ படிச்சுட்டேனே, நிறைய படித்தவர்கள்லாம் இருப்பீங்க. படிச்சுட்டேம்மா, இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு எதுக்கு கூப்பிட்றேன்? இல்லைங்க, அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய திருவேட்களம்ன்ற 2வது தேவார பாடல் பெற்ற தலம். இந்த தலத்திற்கு பிறவியில் ஒரு தடவையாவது வந்துருங்க. அம்மா நீ எல்லா தலத்தை பேசும்பொழுதும் இப்படியே சொல்ற. இல்லை, இது நான் சொல்லலை, நன்னகர்னு சம்பந்தர் சொல்கிறேன். இந்த இடத்துல தங்கி தான் சிதம்பரம் போய் பார்த்துருக்கார் ஞான சம்பந்தர். அதனால் நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, நேற்று சொன்னது மாதிரி, முந்தைய தினம் சொன்னது மாதிரி தான், சிதம்பரத்துலேருந்து அப்படியே சீர்காழின்னு அடுத்த ஸ்டாப் மாதிரி போயிடும். பெரிய பெரிய கோயில்கள் அங்கே. இதில் நம்ம அருளாளர்களை ஏன் வணங்கணும் தெரியுமா? அருளாளர்களாகத்தான் கோயிலில் போகிறோன்றதை முந்தானேத்தி பார்த்தோம். ஆனால் நமக்கே ஒரு கோயிலில் பெரிய அளவு பக்தி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு உருகணும்னா சும்மா பெரிய கோபுரம், லிங்க திருமேனி, அதில் ஒரு 500 பேர் நின்று ஒரு மணி நேரம் அதில் காத்திருந்து கூட்டத்துக்கு நடுவில் அப்படி சுவாமியை பார்க்கும்போது ஆஹா அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வருது. திருச்செந்தூரில் வருதா? வருது. திருப்பதியில் வருதா? வருது. பழனியில் வருதா? வருது. சுந்தரேச பெருமான், மீனாட்சிலாம் இப்போ போனீங்கன்னா இந்த உணர்வு வந்துடும். ஆனால் ஆள் இல்லாமல் பெரிய கோபுரங்கள் இல்லாத கோயிலில் அந்த உணர்வு நமக்கே கொஞ்சம் கம்மியாக, ஏதோ கூட்டம் இருந்தால் தான் அருளோன்னு தோணுது. ஆனால் இந்த உணர்வு அருளாளர்கள் கிட்ட இல்லை. இதை நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும். ஏன்? இன்னைக்குத்தான் பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்குது. மதுரைக்கே ஆகட்டும், திருவண்ணாமலைக்கே ஆகட்டும், சம்பந்தர் காலத்தில் இவ்வளவு பெரிய கோபுரங்கள் கூட இருந்திருக்காது. ஏன்னா காலத்தால் பிறகு வந்த சோழர்கள், நாயக்கர்கள், விஜயநகர பேரரசு, இப்படி இருக்கிறவங்கள தான் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்போ சம்பந்தர் காலத்தில் ஒவ்வொரு கோயில்களும் இந்தளவு பிரம்மாண்ட கோபுரத்தோடு திருவண்ணாமலையும் சிதம்பரமும் இருந்துதானே தெரியல. அப்போ அவர்களுக்கு யார் முக்கியமாக இருந்திருக்கு? பிரம்மாண்டமும் கூட்டமும் முக்கியமாக இல்லை. எங்கெல்லாம் ஒரு லிங்க திருமேனி வருகின்றதோ அந்த ஊருக்கு போய் அங்கே பாடுகிறோம். அந்த பண்பு நமக்கு வேண்டும். அப்போ கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு போனால் அருள் வந்துடும், உண்மையாக இருக்கலாம், அது தவறே இல்லை. கூட்டம் இல்லாது அருளாளர்கள் பாடிய கோயிலிலும் இறைவன் உரைகின்றான்ற ஒரு நினைப்பு இருந்தால், இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சிதம்பரம் போயிட்டு சீர்காழி போகாமல் சிதம்பரம் போயிட்டு திருவேட்களம், திருநெல்வாயில், நம்ம இப்படியே சிதம்பரத்தை சுற்றியே 2 நாள் இருப்போம். யாராவது கேட்டால் கூட நான் நேற்றுக்கே சிதம்பரம் வந்துட்ட போல் இன்னும் சீர்காழி காணோம், சிதம்பரத்தையே இன்னும் தரிசித்து முடிக்கலையே, அவ்வளோ தலங்கள் இருக்குது, நான் சீர்காழிக்கு இன்னொன்று டூர் போட்டுன்னு தான் வரணும். இனிமேல் வந்தால் ஒவ்வொரு தலத்துலையும் 2 நாள் 3 நாள் இருந்து பாடல் பெற்ற தலத்தை பார்க்கணும். அப்படி ஒரு ஹப்பு போடலாம். சிதம்பரம் ஒரு அது மாதிரியான ஒரு இது, சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், இதெல்லாம் நான் சொல்கிறேன் சோழ நாட்டு தலங்கள். சோழ நாட்டு தலங்களே இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன். அடியன் வசந்த் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் 276 பாடல் பெற்ற தலங்கள்னு 5 நிமிடங்கள் பேசும்பொழுது அந்த 5 நிமிஷம் என் பசியை போக்கலை. 5 நிமிடங்கள்னால் மிஞ்சி போனால் 5.5 நிமிஷம் தான் பேசலாம். அப்போ அந்த தலத்தை பற்றி அனுபவித்து சொல்லணும்னா உங்களை தவிர எனக்கு இல்லை. அதை பற்றி கேட்க கூடின கூட்டம் தானே இது, தானாக சேர்ந்த கூட்டம், அதுதான் உண்மை. அந்த சிவ அனுபவத்தை கேட்க சேர்ந்த கூட்டம். சரி, சிதம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம எல்லாரும் இப்போ எங்கே வந்துட்டோம்? சம்பந்தர் நன்னகர், வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய தலம் இதுன்னு சொன்ன அருள்மிகு திருவேட்களம், பாசுபதேஸ்வரர், சத்குணாம்பாள், நல்ல நாயகி, பெண்ணின் நல்லாள், இதெல்லாம் அம்பாளோட பேர்.